ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? குணசேகரன் ஈஸ்வரியோட மணிவிழா ஏற்பாடு மிக ஜரூராக நடந்துகிட்டு இருக்கு. தம்பிகள் அனைவரும் இதை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கு பலத்த ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆளாளுக்கு வரவை மீறிய மொய் செய்வதற்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த மணிவிழாவுக்கு ஈஸ்வரியின் ஒத்துழைப்பு இருக்குமா என்பதுதான் குணசேகரின் மனதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஓடிட்டுருக்கு. அதற்குண்டான வேலையை பெரிய டிராமா போட்டு அரங்கேற்றி வர்றாங்க குணசேகரன். அதன் ஒரு கட்டமாக மருமகள்களிடம் மிக தன்மையாக நடந்து கொள்கிறாங்க குணசேகரன். உங்களை சொல்வதற்கு நான் யார்? நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நடந்துக்கங்க அப்படின்னு குணசேகரன் வேஷம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தனது மனைவி ஈஸ்வரி மனதில் என்ன இருக்கிறது என்பது தான் இப்போது குணசேகரனுக்கு தெரிய வேண்டும். ஒரு பக்கம் பாத்ரூமில் கையில் அடிபட்ட குணசேகரனை குளிப்பாட்டி ஒரு மனைவியாக தன் கடமையை செய்கிறாங்க ஈஸ்வரி. மறுபக்கம் சுயமரியாதைக்காகவும் போராடுறாங்க. இதனால் தன் மீது என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறார் என்பதை குணசேகரனின் கணக்கு போடுகிறாங்க குணசேகரர். இப்படி மனைவிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வது போல் உச்சக்கட்ட டிராமாவை அரங்கேற்றி வர்றாங்க குணசேகரன். எல்லாத்துக்கும் மேலாக வீட்டு பெண்கள் ஜவுளி எடுப்பதையும் தாண்டி குணசேகரன் ஈஸ்வரிக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது குணசேகரன் சேலையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க தர்சனுக்கிட்ட. அந்த பெட்டு மேலே ஒரு சேலை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. தர்சனம் போய் எடுத்துகிட்டு குணசேகர்கிட்ட கொடுக்குறாங்க. குணசேகரன் அந்த சேலையை வாங்கி விசாலாட்சியிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. விசாலாட்சி அதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் சேலை உடுத்த மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு குணசேகரன் இந்த சேலை உனக்கு இல்லைம்மா, ஈஸ்வரிக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பிறகு அந்த சேலையை தர்சனுக்கிட்ட கொடுத்து இதை உங்கள் அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்லி தர்சன்கிட்ட சொல்கிறாங்க. தர்சனம் போய் அம்மாட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வரி வாங்கி வச்சுக்கிறாங்க. குணசேகரன் சேலை, ரொமான்ஸு, பாசம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்னத்துக்குங்கிற மாதிரி குணசேகரன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய ப்ரமோ முடிவடைகிறது.